மக்களே இதை பார்த்த உடனே உங்களுக்கே வில்லேஜில் வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அங்கே வாங்கணும்னு தோணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நுங்கு சீசன் வந்தால் மட்டும் எங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டுக்கின்னு ஒரு ஒரு மரத்தை பார்த்து வைப்போம். ஒரு 10 மரத்தை பார்த்து வச்சா, இந்த மரம் இந்த நாத்தியாம, அந்த மரம் அடுத்து நாத்தியாம, அது அடுக்கடுத்து நாத்தியாமன்னு கணக்கு பண்ணி வைப்போம். அதுக்குள்ள இடையில ஒரு சில மரத்தில் போய் அறுத்து சாப்பிடுவோம். அப்படி அறுத்து சாப்பிட்டு ஒரு சண்டே வந்த மரம் தான் இது. இது யாருன்னா எங்கள் மச்சான தான். எல்லா பசங்களும் கூப்பிட்டோம். திடீர்னு ஃபோன் பண்ணி, "டேய் வாடா பசங்களாம் பணம் இருக்குது, வாடா அடுத்து ஊத்துட்டு போடான்னு" கூப்பிட்டாங்க. நாங்கள் பணம் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு வெறுப்பாயிச்சு போச்சு. அது பணம் கொள்ள தூரம் பார்த்தீங்களா, அவன் அதுதான் வேலையே. போய் இதுக்கும் சாப்பிட்டு 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 ரெஸ்ட் ரூம் போனா கூட பணங்காவை வருதுடா அப்படின்ற மாரி கிண்டலாக சொல்ல எடுப்பான். தப்பா நினச்சிக்காதீங்க, நான் சொல்ல சும்மா காமெடி தான் சொல்கிறேன். இதில் நம்ம மூஞ்சி சுழுக்கிற மாதிரி எதுவும் தப்புன்றது ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஜாலியாக போவோம் வில்லேஜில். நாங்கள் போன ஒரு மரத்தில் இருந்துச்சு, ஒரு 8 கொலைக்கிட்ட இருந்துச்சு. இந்த 8 கொலை, சப்போஸ் நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க, இதை நான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்தீங்கன்னா, ஒரு பணங்க எங்கள் சைடே 15 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே தான், 20 ரூபான்னு வச்சிங்களேன். ஒரு 3 நுங்கு இருக்கும் அதில். 3 நுங்குனா எங்கள் சைடில் 3 கன்றுன்னு சொல்லுவோம். ஒரு கன்று, 2 கன்று, 3 கன்று. பரங்காயில் 3 ரகம் இருக்குங்க. ஒன்று சிங்கிள் ஐஸ்னால் ஒரு கன்று இருக்கும், அது சின்னது காய். அப்போ 2 இருக்கும். ரெண்டு 2 கன்று பனங்கா இருக்கும், அது 2 கன்று பனங்கான்னு சொல்லுவோம். அப்புறம் 3 கன்று பனங்கான்னு சொல்லுவோம். அப்புறம் 4 கன்று பனங்கான்னு கூட சொல்லியிருக்கோம். ஏன்னா 4 கன்று பனங்காய் இருக்குது. அந்த மாதிரி 4, 5 வகை பனங்காய் இருக்குது. அதெல்லாம் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் அறுபது நாமளாக அந்த 10 கன்று 2 கன்று இருக்கும், 3 கன்று இருக்கும், 4 கன்று இல்லை. 4 கன்று எடுத்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வேணா போய் பாருங்கள். அந்தமாரி போயிட்டு எல்லாரும் அறுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே அது பேக் சைடில் எடுத்து பார்த்தீங்களா, ஒரு 4-5 மரத்துக்கு மேலே இருக்கும். அதுலேயும் ஃபுல்லாக இருக்குறா. டே நீ மொத்தம் அறுத்துறேன் நானா? டே ஏன்டா இன்றைக்கே அறுக்க போகணும் கேட்டதுக்கு, மொத்தம் காற்று அடிக்குது, இப்போ ஆடி மாதம் கிட்ட வரதில்லை, காற்று அடிச்சா பணம் முத்திடுங்க. இதெல்லாம் அறிவியல் விஞ்ஞானம் சொல்கிறதா இல்லை அறிவியல்னு சொல்கிறதான்னு தெரில. சீரியஸாக உண்மை அதுதான். காற்று அடித்தா பணம் முத்திரும் அப்படின்னாக்கா பழம் பழுத்துற மாரி வந்துடும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் காற்று அடிக்கிறா பணம் முத்திரும்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. இவன் சொல்லலாம் அங்கே பணம் அறக்குறான் பார்த்தீங்களா, அவங்க அம்மா சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த கை நேரத்தான் தெரியுங்களா, அந்த கை நேரத்தை அந்த வெக்கல் மாடு சாப்பிடுமே அதெல்லாம் அப்போல்லாம் மிஷின் மூலியமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடமா பார்த்துட்டு பெரிய போர் போடுவாங்க. போர் போட்டாக்க மழை வராத மாரி அது மேலே ஒரு ஆள் ஏறி நின்று ஒரு மிரிப்பாங்க. மிரிச்சிட்டு தாட்டு போடுவாங்க. தாட்டுனா தார்பாய், மழை காகிதம் சொல்லுவாங்க இல்லை, காகிதம் போட்டு நனி அது மாரி போடுவாங்க. இப்போது ரோலுங்க, மொத்தமே ரோல் பண்ணி விட்றாங்க, எடுத்துன்னு போகிற மாதிரி. ஒரு ரோல் 300 ரூபான்ற விதத்தை வைக்கிறாங்க. அதேமாரி பசங்க கூட ஜாலியாக வெட்டி சாப்பிட்டு பணம் வெட்டி கொடுத்துட்டு சின்ன பசங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். இதுதான் வில்லேஜ் லைஃப்.